ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா, எப்படி விடிஞ்சதுன்னா, இவர் வந்து இந்த வண்டி இங்க நிப்பாட்டுறாரு. அந்த வண்டி அங்க நிப்பாட்டுறதுக்கு காரணம், எங்க வீட்டு முன்னாடி சிசிடிவி வச்சிருக்கிறதுனால அவருக்கும் சேஃபா ஃபீல் பண்றாரு. அது எல்லாத்தையும் தாண்டி 40 ஃபீட் ரோடு. அவங்களோட ரோடெல்லாம் வந்து சின்னதா இருக்கு. ஸோ இந்த 40 ஃபீட் ரோடு வந்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதா நான் இந்த பிளாட்டை நான் புக் பண்ணி நான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ நம்மளோட பெனிஃபிட்ஸ் நமக்கு உதவுதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உதவுது. ஸோ நம்மளோட சிசிடிவி கேமரா அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நம்மளோட வீட்டு முன்னாடி இருக்க அந்த 40 அடி ரோடு வந்து அவங்களுக்கு வந்து உதவுது. என்ன பிரச்சனைனா, அவங்க கொஞ்சம் கத்தி கத்தி பேசுகிறாங்க. இல்லைனா அந்த மாடை கொண்டு போகிறப்ப வரப்போ வந்து திடீர்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாடுமே வந்து சல் சல் சல்னு ஏதோ சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய நேரத்தில் இல்லைனா ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு என்ன தான் வந்து கதவு சாத்தியிருந்தாலும் ஜன்னல் வந்து சாத்தியிருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வந்து உள்ள சத்தம் கேட்டு நம்மளோட தூக்கம் கலைஞ்சு போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் மேக்ஸிமம் நைட்டு ஒரு 3:30 மணிக்கு அப்படி தான் நான் வந்து தூங்குவேன். காலையில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி காலையில் 6:30க்கு எழுப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் 7:30க்கு எழுப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் 9:30க்கு எழுப்புனா கூட எனக்கு கடுப்பாக இருக்கும். எனக்கு கிளாஸஸ் ஒரு 10:30 அந்த டைமில் தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? அதனால் நான் ஒரு 10:15 வரையும் தூங்கினா எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எழுந்துடுறதுனால நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நைட்டு 3:30 மணிக்கு தூங்குறவன் காலையில் 7:30 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தம் கேட்டு முழிப்பு வந்துடுதுன்னா ஒரு 4 மணி நேரம் தூக்கம் கூட கிடையாது. இந்த மாதிரி தூக்கம் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் தெரியுமா, எனக்கு பிடிக்காத வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இன்றைக்கி வந்து நான் வேலைக்கே போக தேவையில்லை, நான் வீட்டில் இருந்துக்கிட்டே கூட என்னால் வந்து சமாளிக்க முடியுது. ஸோ வீட்டிலேயே கூட நான் எந்த வேலை பார்க்கலன்னா கூட எனக்கு வந்து என்னுடைய சேவிங்ஸ் எனக்கு வந்து சோறு போடும்னு நினச்சேன். ஆனால் இந்த லாவண்யா புருஷனுக்கும் கடனை வாங்கி கொடுத்துட்டு அந்த கடனில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ரொம்ப பெரிய இம்சையாக இருக்குது. ஸோ நம்ம கம்ஃபர்ட் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து தேடிக்கிட்டாலும் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னு யாராவது எங்கிருந்தாவது எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதாங்க இம்சையாக இருக்குது. இல்லை சார், நம்ம சார் சார் போட்டிங்கன்னா கன்சிடர் சார். ஓகே சார். ஆமாம் 50 இது 50 50 50 50 100 175 40 175 40 215 215 இது 50 260. சரி, நம்பர் சொல்லுங்கள். சரி சார். 265 260. ஸோ இன்றைக்கி வந்து எழுப்பி விட்டுட்டாங்களா. அதுக்கப்புறம் நான் இந்த பெத்தஸ்தா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிவிட்டு சுகர் செக்கப்புக்காக வர சொன்னீங்களே, வரலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் போயிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட்டு யூரின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 1.5 hours கழித்து வர சொன்னாங்க. அதுக்கு நடுவில் வீட்டில் அந்த அரிசி பருப்பு கழுவுன தண்ணியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு போயிட்டு வெளியில் கொட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து இவர் யாரோ ஒருத்தர் ஆட்டோவில் வந்தார். வந்து அந்த லவுட் ஸ்பீக்கரில் விற்கிறது வந்து போட்டுட்டு வந்தாங்க. அதனால் அவர்கிட்ட கூப்பிட்டு வர வச்சு ஒரு சில பொருளெல்லாம் வாங்கினேன். அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஸோ ஆசிட் வந்து வாங்கியிருக்கேன். இது 50 ரூபாவாம். இது வந்து போட்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டாய்லெட்குள்ளே இருக்க அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தாலும் இந்தியன் டாய்லெட் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க அந்த உப்பு கரை அந்த கரெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். வெரி ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். 50 ரூபாவாம். ஸோ இது கருப்பு புளி நல்லா தான் இருக்குது, நல்ல புளிப்பாக இருக்குது. இதை நான் 1/2 கிலோ 75 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 1/2 கிலோவா 1/4 கிலோவான்னு தெரியலையே, அவங்க எவ்வளோ போட்டாங்க. 1/2 கிலோவாக தான் இருக்கும், 75. ஆனால் இது வந்து 1/2 கிலோ 50, இதுவும் 1/2 கிலோ வந்து 50. ஸோ தனியா வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 40 ரூபாய்க்கு கொடுத்தாரு. ஸோ இது 100 175, இது ஒரு 40 இல்லையா, 215, இது வந்து ஒரு 50 265. ஸோ அவர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இங்கே வேப்பம்பட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு நல்ல லாபம் தான், இல்லை ஒரு நாளில் கூட. ஸோ அந்த கிராசரி வாங்கி வச்சுட்டு உடனே கிளம்பலாம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க பிளட் செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே இந்த ஹீரோ ஃபின்கார்ப் மூலமாக அவர் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு, நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வேறு ரொம்ப மொக்க போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 1 hour அவர் இந்த மாதம் பேமெண்ட் அந்த 16,000 ரூபாய் வாங்காமல் போகமாட்டார் போல். நான் அவருக்கு எவ்வளோ சொல்லியும் அவர் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வேறு லேட்டாகி போச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் மறுபடியும் பிளட்டு சுகரும் கொடுத்தேன். அந்த பெத்தஸ்தா ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் நான் அந்த வீடியோ எடுத்ததெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும் கேட்டதுக்கு ஒரு 1/2 hour தான், நீங்கள் வேணால் உட்காந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே உட்காந்து நான் வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஸோ பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு பிளட்டு ப்ளஸ் யூரின் ரெண்டுமே சேர்த்து வந்து டெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஸோ சுகர்லாம் நார்மலாக தாங்க இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. நேற்று ஏதோ வந்து அவங்க அந்த ஊசி குத்தி பார்த்ததில்ல, ஏதோ கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்குதே தவிர ஸோ சுகர் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ஸோ அதை வந்து பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தில் நான் கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தேன். இங்கே ஸ்ரீராம் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதோ நடக்குது போல், ஒரே கூட்டமாக இருந்தது. அந்த ஹாஸ்டலுக்கு அதாவது அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்கும்ல, அந்த கடையில் வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்து வாங்கி குடித்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 60 rupees தான் போல், நல்லாவே இருந்தது ஆப்பிள் ஜூஸு. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வாங்கி குடிச்சிருந்தேன். ஸோ சார்ஜ் வந்து சீக்கிரமாக தீர்ந்து போயிடுது. டக்குன்னு ஸ்கேன் பண்ணுறப்ப கூட வந்து சார்ஜ் இல்லாதப்போ எப்படியோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. யார்கிட்டையாவது வந்து சார்ஜர் வந்து கேட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் வந்து பண்ணி அதெல்லாமே பண்ணிவிட்டு நான் வந்து பைக்கில் என்னுடைய வீட்டுக்கு இப்போல்லாம் இன்னொரு ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அந்த ரூட் யூஸ் பண்ணுறேன். அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா 2 லேடிஸ் வந்து கஷ்டப்பட்டு அந்த கூடையில் பொம்மைங்கள்லாம் சுமந்து அவங்க நடந்து வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க போல். அதில் வந்து கொஞ்சம் அசதியில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே. எனக்கு அந்த பொம்மைங்கள்லாம் கலர்ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு மனசில் நல்லா பட்டுடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் பேக் போய் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசி பொம்மைங்க வாங்கினேன். 1 or 2 வாங்கலான்னு நினச்சேன். ஸோ அப்புறமா நிறைய பொம்மைங்க வாங்கிட்டேன். அவங்க வேறு என் தலையில் அந்த ஜாடியெல்லாம் கூட வாங்கிக்கோப்பா, நல்லாயிருக்கும், வீட்டில் பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கோ, உனக்கு நல்லாயிருக்கும்லாம் சொன்னாங்க. சரி, அவங்களுக்கும் காசு தானேன்னு சொல்லிட்டு இருக்கிற கஷ்டத்தில் உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாதம் கிரெடிட் கார்டு பேமெண்ட் கட்டணும், அந்த டியூவெல்லாம் பாக்கி இருக்குது, இந்த செட்டில்மெண்ட் கட்டணும், ஏகப்பட்டது பிரச்சனை. எல்லாத்தையும் தொடச்சா கூட பத்தாது. ஆனாலும் ரிஸ்க் எடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த செலவு இந்த செலவுன்னு சேர்த்தே வந்து ஒரு 3500 ரூபாய் மேலே செலவாயிருக்கும் போலங்க. அந்த பொம்மை பை கூட இல்லை. அந்த பை வந்து அவங்க உட்காந்து சேல் பண்ண இடத்துலையே ஒரு நார்த் இண்டியன் வந்து அங்கே குரூப்பாக வந்து அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க போல். அந்த நார்த் இண்டியன் கிட்ட வந்து கேட்டு எனக்கு ஒரு பையும் வாங்கி கொடுத்து அந்த பையில் நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி கொடுத்து நீ வச்சுட்டு போப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் விழாதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நார்த் இண்டியன் பையனை கொஞ்சம் கிட்ட தான் வீடு வரீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பையன் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த பையன் வந்து அந்த பையன் சொல்கிறதுக்குள்ள அவர் என்னை விட கொஞ்சம் வயசானவங்களாக கூட இருக்கலாம், சான்ஸ் இருக்குது. சிலனா என்னை விட சின்ன பையனாக கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு தமிழும் புரியலை, ஏதோ கொஞ்சம் புரியுது. பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் சேஃபாக பிடிச்சிக்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் இறக்கிட்டு போனார். ஸோ இன்றைக்கி நான் வாங்கின பொம்மைங்கள்லாம் இது தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை கழுவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஷோகேஸில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து கழுவி நான் வச்சாச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நான் பொம்மைங்க வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பொம்மை வந்து ஒரு 2500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது இது ஓகேவா, இல்லைன்னா இந்த சூழ்நிலையில் வந்து இது எதுக்கடா தேவையில்லாத செலவுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். பட் அவங்களுக்கும் அது வந்து உதவியாக இருக்கும்ல. அவங்கவுங்க கொலு பொம்மைலாம் ஒவ்வொரு பொம்மையும் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த பிங்கன் பொம்மைங்க 2500 ரூபாய்க்கு வர்த்தா எல்லாம் சேர்த்து நீங்களே சொல்லுங்கப்பா. அதே போல் நைட்டு என்னாச்சுன்னா ஆல்ரெடி அந்த பெத்தஸ்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கக்கிட்ட நான் இந்த விவோ V21க்கான பேக் கவர் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வாங்கி வைக்கிறோன்னு சொன்னாங்க, வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து அவங்க கடையில் தான் தூக்கி போட போனாங்க. சரி, தூக்கி போடுறது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அது யூஸ் பண்ணேன், காசு வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு நெக்ஸ்ட் டேவோ ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா வித்தின் அ வீக்கு அவங்க சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் வந்து கராப் ஆகிடுச்சு. அதனால் அங்கேயே போயிட்டு இன்றைக்கி 150 rupeesக்கு அவங்க ஆர்டர் பண்ணது வாங்கி வச்சுருந்தாங்க. அதை போயிட்டு நான் போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ நைட்டு வந்து வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டுடலான்னு தோணுச்சு. அந்த எலக்ட்ரிக்கல் கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு நார்த் இந்தியனும் சப்பாத்தி வந்து சேல் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க, அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குது, சப்ஜியும் நல்லா இருந்தது. ஸோ 2 சப்பாத்தி 30 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். அதை தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் ஜிலேபி விற்பாங்க. அந்த ஜிலேபி காலி ஆகிடுச்சு போல், கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். அங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் அவங்க மாற்றி ஊட்டிக்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரிலாம் ஊட்டி விட்டுறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அங்கே வந்து ஜிலேபி தான் ஆசைப்பட்டு போனேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சென்னா மசாலா வித் சமோசா வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த இனிப்பு சாஸ்லாம் போட்டு சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அதுவும் 30 ரூபாவாம். எல்லாமே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி போனப்போ 20 ரூபாய் இருந்தது. இப்போ 20 ரூபாய் இருந்த ஐட்டம் எல்லாம் 30 ரூபாய் போச்சு போல். எதை எடுத்தாலும் 30 ரூபான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி தோணுச்சு. அதனால் அது இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செலவு ஒரு 3500 ரூபாய் கிட்ட ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன்.